அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மானிடரை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினாலே கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆயத்த ஆராதனை தொழுகையிலே பங்கேற்க கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகிறோம். இத்தொழுகைக்கு ஆயத்தமாக நாம் ஜெபம் செய்வோம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தரும் நற்செய்தியாய் வந்த தேவகுமாரனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மிகுந்த எதிர்பார்ப்போடு 2020 வருடம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆயத்த ஆராதனையிலே தொழுகையிலே பங்கேற்கின்றதான வாய்ப்பினை நாங்கள் பெற்றிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உலகை புரட்டி போட்ட கொரோனா பெருந்தொற்று நிமித்தமாக 1, 2, 3 என்று நாட்களை வேகமாய் கடந்து வந்தோம். மாதங்களையும் கடந்து வந்தோம். திருவருகை காலத்தை கண்டோம். கீத பவனிகள் இல்லம் தோறும் பாடினோம். இந்நாளில் இப்பண்டிகை ஆயத்த ஆராதனை தொழுகையிலே மகிழ்வோடு ஆலயத்திலே கூடி வருகின்றதான வாய்ப்பினையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இதுவும் கிருபையினாலே நாங்கள் பெற்றுக்கொண்டதான உன்னதமான வாய்ப்பு என்பதை எண்ணி நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இரக்கம் நிறைந்த நல்ல தந்தையே, இப்பண்டிகை ஆயத்த ஆராதனையை தூயவருடைய திருக்கரங்களிலே நாங்கள் கையளிக்கின்றோம். இத்தொழுகையின் வழியாக நீர் மகிமைப்படுவீராக. இனிய பாடல்கள் வழியாக நாங்கள் உம்மை பாடி மகிமைப்படுத்துகின்ற பொழுது தூய திருநாமம் மாட்சிமை அடையட்டும். இறை வார்த்தைகளை வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம். எங்கள் உள்ளான மனிதன் புதுப்படைப்பாக்கப்படுகின்றதான உன்னதமான நிலையை அடையட்டும். நாங்கள் வேண்டுதல் செய்கின்ற பொழுதோ தூயவர் எங்கள் வேண்டுதலை கேட்டார். எங்களை மீட்டிட வந்தவர் எங்களுக்கு மீட்பினை தந்தார் என்பதை நாங்கள் உள்ளுணர்வோடு உணர்ந்து இத்தொழுகையை விட்டு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும். இத்தொழுகையிலே பங்கேற்கின்ற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. உம்மை ஆராதனை செய்ய வேண்டியவர்களை ஆலயத்தின் நிழலிலே விரைவாய் அழைத்து வாரும். தொழுகையிலே பங்கேற்க இயலாத நிலைமையில் இருக்கின்றவர்கள், ஒலிபெருக்கின் வழியாக உம்மை ஆராதனை செய்கிறவர்கள் அத்துணை பேரோடும் உம்முடைய பேரிரக்கம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன்.
அமருங்கள். இப்போது இந்த நாளிற்குரிய மறைப்பகுதியினை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 67 முதல் 79 முடிய. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 67 முதல் 79 முடிய. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துருக்களின் நின்றும் தம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவர் மானிடர்களின் பாவம் யாவை நீக்க மனுவாக அவதரித்தார். தேவபாலன் இன்று நம்மில் பிறக்கட்டும். நம் பாவம் சாபம் வியாதி யாவும் நீக்க அவர் பாலனாக அவதரித்தார். எனவே நாம் மகிழ்ந்து ஆனந்தம் கொண்டு வாழ்த்தி பாடுவோம். இப்பொழுது வானவர் வாழ்த்து பாடினார், பூதலர் மகிழ்ந்து போற்றினார் என்ற பாடலை கேட்போமா?
பண்டிகை நாளின் ஆயத்த நாளாய் இருக்கிற இந்நாள் இந்த நல்ல மாலை பொழுதிலும் தூயவருடைய திருவடிகளை பற்றி நின்று தம்மை நோக்கி எங்கள் வேண்டுதல்களை ஏறெடுப்பதற்கானதொரு நல்ல வாய்ப்பினை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகின்றோம். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று உலகம் தேடியதோ அரண்மனையோ அலறியது நடுக்கத்தினில். நடுங்கிய இடையர்களோ கண்டனர் முன்னணையில் பாலகன் பிறந்திருக்கிறார் என்று நற்செய்தியை பறைசாற்றினர். நற்செய்தி தூதுவர்கள் ஆயினர். இந்நாளிலும் உம் பிறப்பின் மகிழ்வான செய்தியை நாங்களும் எங்கள் வாழ்விலே உள்வாங்கி மகிழ்ந்து தம்மை போற்றுவதற்காக மாட்சிமைப்படுத்துவதற்காக ஆலயத்தின் நிழலிலே நாங்கள் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். திருக்கோடியிலோ, லண்டன் பிரிட்ஜ், ஈவில் டவர் இவற்றின் வடிவத்தில் முன்னணைக்கு வடிவம் கொடுத்து இங்கே இயேசு பாலகன் பிறந்திருக்கிறார் என்று திருக்கோடிக்கு நேராக மக்களை கவர்ந்திழுக்கிற உலகத்திலே உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இந்நாளிலும் ஆலயத்திலே உம்மை தரிசிப்பதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். உலகத்தினுடைய எதிர்பார்ப்பே இயேசு பாலகனுடைய திருவருகைத்தான். ஏனெனில் மீட்பு என்பது உம்மால் மட்டுமே சாத்தியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றதான வாய்ப்பினை நீர் எங்களுக்கு அருளி இருக்கின்றீர். இவ்வேளையிலும் கூட மீட்பை தந்தருளுவதற்காய் உலகை நாடி வந்தவரே, நீர் இந்த உலகை தேடி வந்தது நிமித்தமாக இந்த உலகம் பெற்றுக்கொண்டதான அத்துணை மீட்பையும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் நிறைவாய் தந்தருள வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எத்தனையோ கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாட்களை நாங்கள் கொண்டாடிவிட்டோமே, இந்த வருடமும் வழக்கம் போன்றதொரு வாடிக்கையாகத்தான் அமையப் போகிறதோ என்கின்றதான ஏக்கத்தோடு ஒருவேளையில் இத்தொழுகையிலே பங்கேற்கிறவர்கள் பலர் கூடி வந்திருக்கலாம். இல்லை, நிச்சயமாகவே உன்னதமானதொரு விடியல் உங்களுடைய வாழ்விலே மலரத்தான் போகிறது என்று சொல்லுகிறதான ஒரு நம்பிக்கை கீற்றினை இந்த தொழுகையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தூயவர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏனெனில் இவ்வுலகம் ஆடல் பாடல் ஆட்டம் பாட்டம் களியாட்டம் என்று சொல்லி வான வேடிக்கைகளின் மூலமாக உம்முடைய பிறப்பை உலகம் சார்ந்து ஆசரிக்க முற்படுவது நிமித்தமாக இல்லங்கள் அமைதி இழக்கின்றன, சமூகத்திலே சமாதான குலைச்சல்கள் ஏற்படுகிறது, வாழ்க்கையிலோ மிக பெரியதான பரிதபிப்புகள் உருவாகுகின்றன. உம் பிறப்பு இந்த உலகத்திற்கு அமைதியை ஏற்படுத்துகின்ற, சமாதானத்தையும் நன்மைகளையும் வாழ்வினையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற பொழுது அநேக குடும்பங்களோ இந்நாளிலே தத்தளிப்பின் பாத்திரத்தை தங்களுடைய கரங்களிலே பிடித்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை அனுபவிக்கக்கூடியவர்களாக கூட இருக்கிறதை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல தந்தையே, நிற்கிருபையாக இறங்கி அமைதி இழந்தவர்களுக்கு சமாதானத்தை தாரும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை தாரும், வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்வினை தாரும், தேவை நிறைந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பிலே நன்மைகளை காண நீர் உதவி செய்யும். விருப்பத்தோடு தம்மை நாடி வந்தவர்கள் நிறைவோடு கடந்து செல்வதற்கு நீர்தாமே உதவி செய்ய வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏனெனில் தம்மை நாடி வந்தவர் எவரும் வெட்கத்துடன் திரும்பி சென்றது இல்லையே. நீர்தாமே தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய விருப்பமும் அறிந்து மன விருப்பத்தின்படி தருவேன் என்று நீர் உரைத்த வார்த்தையின்படியாக நிறைவான நன்மைகளை இத்தொழுகையின் வழியாய் கண்டடைந்தவர்களாக கடந்து செல்வதற்கு நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, உம்முடைய தூய பாதத்திலே எங்களை நிறைவாக நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எண்ணங்களையும் இயக்கங்களையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்திருக்கிறவர், எங்கள் வேண்டுதல்களுக்கும் எங்கள் விருப்பங்களுக்கும் நீர் பதில் செய்கிறதற்காகவும் உம்மிடத்திலிருந்து நன்மைகளை கண்டுகொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மாட்சிமையை நாங்கள் உமக்கே உரித்தாக்கி கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். யாவரும் இணைந்து இயேசுநாதர் கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உரியவைகளே. ஆமேன். இப்போதும் ஆரீரோ ஆரீரோ தாலாட்டு நீங்கள் மட்டும்தான் தாலாட்டுவீர்களா? நாங்களும் தாலாட்டுவோம் இயேசு பாலனை என்று தாலாட்டு பாடல் ஒன்றை பாடுவதற்காக வருகிறார்கள் பாடகர் குழுவினர். மண்ணிலே மழலையின் ரூபமாக பெத்தலையில் முன்னணையின் தொழுவத்திலே இயேசு பாலனாய் அவதரித்தார் என்ற செய்தியை ஆரீரோ ஆரீரோ ஆராரீரோ ஆரீரோ ஆரீரோ ஆராரீரோ என் பாலனாய் நீ கண் துறந்து ஆரீரோ ஆராரீரோ என்ற பாடலின் மூலமாக கேட்போமா? Amen.
happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. ஏசாய வாக்குபடி ஈசாயின் அடிமரத்தில் துளித்தாரே துளித்தாரே இயேசுபாலன். உதித்தாரே உதித்தாரே இமானுவேலன். துளித்தாரே துளித்தாரே இயேசுபாலன். உதித்தாரே உதித்தாரே இமானுவேலன். Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. பட்டாசு பட்சணத்தோடு பட்டணமே பளிச்சிடும் பண்டிகை நாளாம் இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் டே. பட்டாசு பட்சணத்தோடு பட்டணமே பளிச்சிடும் பண்டிகை நாளாம் இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் டே. புது ட்ரெஸ் தான், கலர்ஃபுல் லைட்ஸ் தான், டேஸ்டி மீல்ஸ் தான், கேரல் ரவுண்ட்ஸ் தான். இதுதானே இன்றைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். இதுதானே இன்றைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. அன்பு பரிவோடு அன்பினை காட்ட வேண்டும். பகையை ஒழித்து நாம் ஒற்றுமையாய் வாழணும். அன்பு பரிவோடு அன்பினை காட்ட வேண்டும். பகையை ஒழித்து நாம் ஒற்றுமையாய் வாழணும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேற்றுமை இல்லாமல் உன்னதர் பிள்ளையாய் ஒன்றாய் வாழுவோம். இதுதானே உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். இதுதானே உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. பாவிகளை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இரட்சகராக இவ்வுலகில் தோன்றினார். சர்வலோகத்தின்ற நாதன் ஞானொரு பாவி என்கின்ற ஒவ்வொருவருக்கும் மீட்பினை தருவதற்காய் பாரினில் பாலனாய் பிறந்தார் என்கின்றதான ஒரு மலையாள பாடல் ஒன்றை இப்பொழுது பாடகர் குழுவினர் பாடுகின்றார்கள். இப்பொழுது சுரநாதன் மனுஷனாய் வேஷம் எடுத்ததா என்ற பாடலை நாம் கேட்கலாம்.
குழந்தைகள் வசனம் சொல்வதற்கான நேரம். திருவசனத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் முன்னாலே வந்து வசனம் சொல்வதற்கு அழைக்கப்படுகிறீர்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து வந்த இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னடை கடத்திவிடு காண்பீர்கள். இதுவே உங்கள் அடையாளம் என்றார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னிலையே கடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த க்ஷணமே பூமியில் இருந்து தேவதூதன் அவர்களை நோக்கி, பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இன்று கர்த்தராகிய இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்று இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னிலையில் கடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்கள் அடையாளம் என்றார். அந்த அழகான நட்சத்திரம் அரண்மனையின் முற்றத்தில் அல்ல, பெத்லகேமிலே மாட்டு கொட்டகையில் தீவன தொட்டியில் பாலகன் பிறந்திருக்கிறார் என்று அந்த நல்ல செய்தியை உலகத்திற்கு அடையாளப்படுத்தியது. ஓ பியூட்டிஃபுல் ஸ்டார் என்கின்றதான ஒரு ஆங்கில பாடல் ஒன்றை பாடகர் வருகின்றனர்கள், பாடகர் குழுவினர். ஓ பியூட்டிஃபுல் ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், ஷைனிங் எ ஃபேர் த்ரூ ஷேடோஸ் டிம் கிவிங் எ லைட் என்ற ஆங்கில பாடல் மூலமாக நாம் இப்பொழுது கேட்கலாம்.
குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுகின்ற இறைவன் அவர். அக்காவும் அண்ணாவும் வந்து பாடிட்டு போகிறாங்க, என்ன எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா என்று கேட்கின்றார்கள் குழந்தைகள். வாங்க, நன்றாக பாடுங்கள், தாத்தா ஆட்டம் போடுங்கள் என்று இப்பொழுது சிறுவர் பாடகர் குழுவினருக்கானதொரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இனிமையாய் பாடி பாலனை
வாழ்த்திய குழந்தைகளுக்கு நன்றி. கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆயத்த ஆராதனை தொழுகையிலே பங்கேற்க கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை கூட அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றோம். துவக்க இறைவேண்டுதலை நான் ஏறெடுக்கின்ற பொழுது பயன்படுத்திய ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்கின்றதான ஒரு வாசகத்தை நான் அதிலே பயன்படுத்தி இருந்தேன். உண்மைதான் என்று நான் கருதுகின்றேன். மீண்டும் ஒரு விசை நம் மாநிலத்தினுடைய தலைநகரமானது பெருமழை பெருவெள்ளத்தினாலே சூழ்ந்து கொண்டன. அரசனுடைய முன்னேற்பாடுகள், மக்களுடைய விழிப்புணர்வு இவற்றின் நிமித்தமாக மிகப்பெரிய அழிவிலிருந்து ஆபத்துகளிலிருந்து நம்முடைய தலைநகரம் பாதுகாக்கப்பட்டார்கள். மனுக்குலத்தை காப்பதற்கு ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தினார்கள். அனைத்துயிர்களையும் காப்பதற்கானதொரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டனவா? ஊடகத்திலே நீங்கள் பார்த்த ஒரு செய்தியைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வளை ஒன்றில் எலி ஒன்று தன்னுடைய குட்டிகளை ஈந்து பத்திரமாய் அவைகளை பாதுகாத்து வளர்த்து வந்தன. இப்பொழுது அந்த தாய் எலி புரிந்து கொண்டது, ஆபத்து நமக்கு நெருங்கி வந்து விட்டன. எப்பொழுது வேண்டுமானாலும் நான் பெற்றெடுத்த என்னுடைய குழந்தைகள் இந்த பெருவெள்ளத்தினுடைய சீற்றத்திற்கு பலியாகிவிடப் போகிறார்கள். அந்த தாய் எலி ஒவ்வொரு தன்னுடைய குஞ்சுகளையும் தன்னுடைய வாயிலை கவ்விக்கொண்டு வேகமாக தண்ணீரிலே நீந்தி சென்று பாதுகாப்பான ஒரு இடத்திலே அந்த குஞ்சுகளை வைத்துவிட்டு திரும்பவும் வந்து ஒவ்வொன்றாக எடுத்து அது தன்னுடைய தலைமுறையை காக்கின்றதான தன்னுடைய கடமையிலே தளராமல் செயல்பட்டதை ஊடக செய்திகள் நமக்கு வெளியிட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் கருதுகின்றேன். தாவீது பேரரசன் சொல்லுவார், நான் ஒரு புழு, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்பதாக. எலி அல்ல, நான் ஒரு புழு என்று சொல்லுகின்றார். நாம் யார்? நம்முடைய வாழ்வு, நம்முடைய நிலை என்பது என்ன? இத்தகைய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு விவிலியம் தருகின்றதான செய்திதான் என்ன? கிறிஸ்து பிறப்பு ஆயத்த ஆராதனை தொழுகையிலே நமக்கு கொடுக்கப்படுகின்றதான செய்தி என்ன? லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 79வது வசனம். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்க வருகிறது. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்க வருகிறது. திருவிவிலியத்திலே விடியல் நம்மை தேடி வருகிறது என்கின்றதான செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தையால் அனுப்பப்பட்டவர் மனுக்குலத்திற்கு மீட்பினை கொடுப்பதற்காக இறங்கி வருகிறார் என்று சொல்லுகின்றதான செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 740 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கன் மனுக்குலத்தினுடைய நிலையை குறித்ததான ஒரு செய்தியை
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே தெளிவுபடுத்தி இருக்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இதோ இருள் பூ உலகை மூடும், கார் இருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருளுவார், அவரது மாட்சிமை உன் மீது தோன்றும் என்பதாக. இருள் பூ உலகை மூடும், கார் இருள் மக்கள் இனங்களை கவ்விக்கொள்ளும். ஆயினும் ஆண்டவர் நமக்கு புது வாழ்வு தருவார், விடியலை தருவார். விடியல் வாழ்வில் சந்தித்து வருகின்றதான எதிரிடையான எல்லாவற்றிலிருந்தும் நாம் விரும்புகின்றதான ஒரு வாழ்வு, இதைத்தான் நாம் விடியல் என்று சொல்லுவோம். எவற்றிலிருந்தெல்லாம் விடியல் என்று அவர் மிக தெளிவாகவே சொல்லுகிறார். நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 78வது வசனத்தை. போதும். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கும் விடியல் என்று திருவிவிலியம் சொல்லுகிறது. இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கும் விடியல் என்பதாக. ஆதியாகமங்களினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு ஒழுங்கற்று வெறுமையாய் தோன்றியது, இருளினாலே கவ்வப்பட்டிருந்தது என்று சொல்லி திருமறையினுடைய ஆரம்ப வரிகளை சொல்லுகிறது. உலகை அழகாய் உருவாக்கியவர் இருளை அகற்றுவதற்காக வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. இருள் அகற்றப்பட வேண்டும். இருளினுடைய வலிமைகள் அழிக்கப்பட வேண்டும். இருளினுடைய பயங்கரத்திலிருந்து மனுக்குலமும் இந்த உலகமும் காக்கப்பட வேண்டும். ஆனால் தீர்க்கன் என்ன சொல்லுகிறார்? இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்விக்கொள்ளும் என்பதாக. தீர்க்கனால் உரைக்கப்பட்டதை போன்று மனுக்குலம் தன்னுடைய வாழ்விலே உருவாக்கினவரை விட்டுவிட்டு உருவாக்கப்பட்டவைகளுக்கு பின்பு, இல்லை என்றால் இந்த உலகத்திலே இவைகளின் மூலமாக எங்களுக்கு நன்மை வாழ்வு கிடைக்கும் என்று எவற்றையெல்லாம் நம்ப ஆரம்பித்தார்களோ அதற்கு பின்பு இருளிலும் கார் இருளிலும் அந்தகாரத்திலும் அகப்பட்டு கொண்டார்கள். இத்தகைய நிலையிலிருந்து ஏக்க குரல் எடுத்து மன்றாடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஏசாயா தீர்க்கன் மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம்தான் இங்கே நிறைவேறியது. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்க வருகிறது என்பதாக. அதே லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 71வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். போதும். சத்துருவனுடைய கையிலிருந்து விடுதலை, இருளிலிருந்து
சத்துருவனுடைய கையிலிருந்து விடுதலை என்கின்றதான செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் நம்முடைய சத்துரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதலாவது நிருப பகுதியில் அழகாக சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், எதிராளியாகிய பிசாசானவன், சத்துருவாகிய பிசாசானவன் என்று அங்கே சொல்லுகின்றார். நம்முடைய சத்துரு யார்? இல்லை என்றால் நம்முடைய எதிராளி என்று சொல்லப்படுகிறவன் யார்? பிசாசானவன் யாருடைய ரூபத்திலும் நம்மை சந்திப்பதற்கு வருவான். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்றுதான் திருமறை நமக்கு சொல்லி இருக்கிறது. அயலகத்தார் மூலமாக வருவான், எதிர் வீட்டார் மூலமாக வருவான், நண்பன் மூலமாக வருவான். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பயங்கரமான ஆபத்தின் மூலமாக அவன் வரக்கூடியவன் தான். இப்படிப்பட்டதான தீமையின் பிடியிலிருந்து விடுதலை அவனை குறித்து ஏசாயா தீர்க்கன் அழகாய் சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஜாதிகளை ஈனப்படுத்தினவன், திருவிவிலியத்திலே மக்களினங்களை வலிமை குன்ற செய்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளின் வல்லமையிலிருந்து, சத்துருவனுடைய பிடியிலிருந்து நமக்கு விடியல். இந்த விடியலினுடைய செய்தி முதலாவது சொல்லப்பட்டது மேய்ப்பர்களுக்கு. ஒரு விதத்தில் இவர்கள் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்பவராகவே தான் கருதப்படுகின்றனர். இடையர்களாகிய இவர்களை முதல்வர்களாக்குவதற்கு இந்த நல்ல செய்தியை தாங்கிய வண்ணமாக கேப்ரியேல் என்கின்றதான தூதன் வருகின்றான். தூதனிடத்திலிருந்து தோன்றிய அந்த குரல் ஒலியை, பேரொலியை காண்பதற்கு முன்பதாகவே திகிலடைகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வு என்பது அப்படிப்பட்டது. அச்சமும் திகிலும் நடுக்கமும் இருளின் பயங்கரமும் சந்திக்கக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தது நிமித்தமாக முதலாவது தூதன் அவர்களுக்கு சொல்லுகிறார், அச்சப்பட வேண்டாம், பயப்படாதிருங்கள் என்பதாக. உங்களுக்கு மகிழ்ச்சியான நம்பிக்கை தரக்கூடிய, வாழ்வு தரக்கூடிய நல்ல செய்தி ஒன்று நான் சொல்ல போகிறேன். விடியலை தரப்போகிறவர், தீர்க்கனால் முன்னுரைக்கப்பட்டவர், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் உங்களை சந்திப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்துவிட்டார் என்பதாக நமக்கு மீட்பினை இன்றைக்கு தந்திருக்கிறது. ஒரு சிங்லேயர், ஒரு சார்ல்ஸ் மீட், ஒரு ரிங்கிள்டோபே, ஒரு ஹாக்கர், இப்படிப்பட்டதான மேநாட்டு திரு தொண்டர்களின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டதான நற்செய்தியினுடைய சாரம் நமக்குள் ஊடுருவியதின் விளைவாக இன்றைக்கு சுதந்திரமாய், சுவாதீனமாய், ராஜரிக ஆசாரிய வீட்டாராக நாம் இந்த உலகத்திலே இன்று வாழுகின்றதான பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இருளின் பிடியில் இருந்தவர்கள்தான் நம் முன்னவர்கள். இன்றும் கூட இத்தகைய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கோடான கோடி என்று இந்த உலகத்தினுடைய தினசரி செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. நம்மை மீட்டது யார்? உன்னதத்திலிருந்து தோன்றிய அந்த அருணோதயம். அதனுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, இறப்பின் பிடியில் இருப்போருக்கு விடியல். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 78வது வசனம். எரிகின்றதான மெழுகுவர்த்தி. நாம் கவனித்திருப்போம், திடீர் என்று மத்தாப்பு சிதறலை போன்றதான ஒரு சத்தம் அதிலே கேட்கும்.
அணைந்து விடுமோ என்று எண்ணத் தோன்றும். சில வேளைகளிலே நீண்ட நேரம் அது மங்கி மங்கி மங்கியே எரிந்து கொண்டிருக்கும். நன்றாக எரிந்து கொண்டிருந்ததான அந்த மெழுகுவர்த்தி இப்பொழுது மங்கி எரிகிறது, இல்லை என்றால் சில வேளைகளிலே அணைந்தும் போய் விடுகிறது. அது இறப்பினுடைய நிலையை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு செய்தி. இஸ்ரவேல் மக்கள் இறப்பினுடைய கோர பிடியினாலே பிடிக்கப்பட்டிருந்தவர்கள். யாத்ராகமங்களினுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 14வது வசனம், யோசேப்பை அறியாத எகிப்தின் ராஜா பார்வோன் இஸ்ரவேலரை சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இறப்பின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு சமமானவர்கள். அவர்களுடைய ஜீவன் தினம் தினம் கசப்பாக்கப்பட்டு கொண்டே இருந்தன. ஏன்? நன்றாக வாழ்ந்தவர்கள், வளமிக்க வாழ்க்கையை அனுபவித்து வந்தவர்கள், பஞ்சம் அவர்களை எகிப்துக்கு நேராக வழிநடத்தி வந்தது. எகிப்திலும் வாழ்ந்திருந்தவர்கள் வளர்ந்து விட்டார்களோ என்று அச்சமுற்ற பார்வோனுடைய எண்ணம் இவர்களுக்கு எதிராக திரும்பினதனுடைய விளைவாக அவர்கள் எல்லாரும் இறப்பினுடைய பிடிக்கு நேராக அவர்கள் ஒப்புவிக்கப்பட்டார்கள். இப்படி இறப்பின் பிடியில் இருப்பவர்களுக்கு விடியல் தருவதற்காக தான் உன்னதத்திலிருந்து அருணோதயமாக அவர் மனுக்குலத்தை சந்திப்பதற்காக கடந்து வந்தார். சில நபர்களை நாம் சில வேளைகளிலே சந்தித்து பரிதாபப்பட்டு கொள்ளுவோம். இப்படி மெலிந்து போய்விட்டீர்களே, ஏதாகிலும் பலகீனமா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தங்களுடைய வேதனையை சொல்லுவதற்கு இயலாமல் துக்கத்தினாலே அநேகர் புன்னகையை மட்டுமே பதிலாய் சொல்லிவிட்டு நகர்ந்து செல்வதற்கு முற்படுவதை நாம் பார்த்திருப்போம். நேற்று வரையிலும் நன்றாகத்தான் இருந்தார்கள், அது உண்மைதான். அவர்களை ஆட்கொண்ட ஒரு கொடிய பலகீனம், இல்லை என்றால் தொழிலிலே ஏற்பட்டதான ஒரு பெரிய வீழ்ச்சி, இல்லை என்றால் வாழ்க்கையிலே ஆற்றி வந்த பணியிலிருந்து விலக்கப்பட்டது நிமித்தமாக வேலை வாய்ப்பு இழப்பின் மூலமாக ஏற்பட்டதான பாதிப்புகள், குடும்பத்தவருடைய தீய பழக்கத்தின் நிமித்தமாக, இல்லை என்றால் தீய வழியின் மீது கொண்டிருக்கிறதான நாட்டத்தின் நிமித்தமாக குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டு, இல்லை என்றால் பொருளாதாரம் சிதைந்து போனதனுடைய பாதிப்புகள். ஏன் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே பெருந்தொற்று, இல்லை என்றால் தீவிரித்து வந்து கொண்டிருக்கிறது மற்றொரு நோய் அச்சுறுத்துதல். இப்படி எத்தனையோ எத்தனையோ இப்படிப்பட்டதான பாதிப்புகளுக்கு உட்பட்டவர்களுக்கானதொரு செய்திதான். இறப்பின் பிடியில் இருப்பவர்களாக கருதப்படுகிறவர்களாய் இங்கு அவரை தொழுது கொள்வதற்காக நீங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கானது ஒரு செய்தி. இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்பவர்களுமாய் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பினை தருவதற்கு உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாக அவர் நம்மை சந்திப்பதற்காக இந்த உலகை தேடி வந்திருக்கிறார் என்பதாக ரோமருக்கு எழுதின நிருப பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் 5 அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுகிறார், ஒருவர் குற்றத்தினாலே ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினது என்றால்
அருள் பெருக்கும் கொடையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக நமக்கு வந்துள்ளது என்பதாக. ஒருவர் குற்றத்தினாலே ஆதாமின் நிமித்தமாக, ஏவாளின் நிமித்தமாக சாவு ஆட்சி செலுத்தினது என்றால், பாவம் அதனுடைய விளைவாகிய மரணத்தை நமக்கு பிறப்பித்தது என்றால், அருளும் இறைவனுடைய நல்ல கொடையாகிய ஈவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வந்துள்ளதாக பவுல் அப்போஸ்தலன் அதை மிக தெளிவாக தன்னுடைய வாழ்விலே அனுபவித்து அதை வழிமொழிந்து ரோமருக்கு எழுதின நிருப பகுதி 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்பது அலங்காரத்தை மையப்படுத்தினது அல்ல, ஆடம்பரத்தை மையப்படுத்தினது அல்ல, நம் விரும்பிய தேவைகளை பூர்த்தி செய்வதில் அல்ல, அவர் நமக்குள் கடந்து வருவதுதான் உன்னதமான கிறிஸ்து பிறப்பு பண்டிகையாக இருக்க முடியும். நாம் எத்தகைய நிலையில் ஒரு வேளையிலே இருக்கலாம், இருளில் இருக்கலாம், இறப்பின் பிடியில் இருக்கலாம். நாம் எத்தகைய நிலையில் இருந்தாலும் நமக்கு மீட்பினை தருவதற்காக ஒரு வேளையிலே நாம் நேற்று வரையிலும் நன்றாகத்தான் இருந்தோமே, இப்படி ஆகி போய்விட்டனவே என்று எதை குறித்தும் நாம் மனம் ஐயம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையோடு அவரை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுவோம். நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்ல முற்படுவோம். உலகில் உள்ள மிக உயரமான நீர்வீழ்ச்சிகளிலே ஒன்று நயக்ரா. மேலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறதான அந்த பெருவெள்ளம் விழுந்து பெரும் நதியாக அது பெருக்கெடுத்து செல்லுகின்றன. அந்த நதியினுடைய ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு உயரத்தில் மிக நீளமான நூல் ஒன்றினை கட்டி ஒருவன் திரள் கூட்டமான மக்களை ஒன்று கூட்டி ஆபத்து நிறைந்த இந்த நதியினுடைய ஒரு கரையிலிருந்து மறு கரையிலே இந்த உயரமான கயிற்றிலே நான் நடக்கப் போகிறேன் என்று எல்லோருக்கும் செய்தியினை சொல்லி இருந்தான். திரள் கூட்டமான மக்கள் அந்த நாளிலே கூடினார்கள். அவன் சொன்னதை போன்று அந்த கயிற்றிலே நடக்க ஆரம்பித்தான். ஒரு பயங்கரமான ஆபத்திலே அவன் அகப்பட போகிறான் என்று அநேகர் தங்களுடைய முகத்தை, அவனுக்கு ஏற்பட போகக்கூடிய ஆபத்தை சந்திப்பதற்கு பார்ப்பதற்கு விரும்பாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். சிலர் தங்களுடைய கைகளையும் கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டார்கள். சிலர் தங்களை மறந்து, இறைவா இவனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டுதலும் செய்தார்கள். ஆனால் அவனோ அந்த கயிற்றிலே நடந்து மறுக்கரையை சேர்ந்தான். எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு கரங்களை தட்டி அவனுக்கு வாழ்த்துதலை சொன்னார்கள். இப்பொழுது அவன் பார்வையாளர்கள் வரிசையில் வந்து, உங்களில் ஒருவர் என்னுடைய முதுகிலே ஏறி கொள்ளுங்கள், நான் இந்த கயிற்றில் ஏறி மறுகரைக்கு செல்லுவேன் என்று சொன்னான். அவன் முதுகில் ஏறிக்கொள்வதற்கு எவருக்கும் நம்பிக்கை வரவில்லை. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற நல்ல ஒரு செய்தியை அவன் செய்து காண்பித்து விட்டான். ஆனாலும் இப்பொழுதும் எவரும் அவனுடைய முதுகில் ஏறிக்கொள்வதற்கு முன்வரவில்லை. ஆனால் மனிதனை நம்புவது விட கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நல்லது என்றுதான் நமக்கு விவிலியமும் சொல்லுகிறது. மனுஷனை நம்பாதே என்பதுதான் விவிலியத்தினுடைய போதனையும் கூட.
நம்மை மீட்பதற்காக இறங்கி வந்தவர் இன்று நமக்கு ஒரு அறைகூவல் ஒன்றை கொடுக்கிறார். என் முதுகில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், என் தோளில் நான் உங்களை சுமப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். இந்த உலகத்தை நீங்கள் முற்றிலுமாக துறந்து விடுங்கள். நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் என்னுடைய உரிமை குடி மக்கள். என்னை நீங்கள் தந்தை என்று அழைப்பதற்கானதொரு பெரும் பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்றதான ஒரு அறைகூவலை அவர் கொடுக்கிறார். முழு மனதோடு இந்த பண்டிகை நாளிலே அவரை நம்முடைய வாழ்விலே நம்பி சார்ந்து கொள்ளுவோம். அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஆசரிப்பதற்கு முற்படுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தன்னன்னாரோ என்று முரசறிவித்து சிநேகத்தின் ராஜனாய் தெய்வத்தின் புத்திரன் ஜாதனாய் தரணியில் மனுஷனாய் வெளிச்சமாய் என்கின்றதான ஒரு மலையாள பாடல் ஒன்றை பாட வருகின்றார்கள் பாடகர் குழுவினர். ராஜனாய் தேவனின் மகனாய் தரணியில் இன்று மனிதனாய் பிறந்தார் இயேசு. அவர் அதிசயமானவர், சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், அன்பின் ராஜ்யத்தை உருவாக்க மனிதனாய் அவதரித்தார் என்ற செய்தியை தானன்ன நாரோ தன்னாரோ தக தானன்ன நாரோ தன்னாரோ என்ற பாடலின் மூலமாய் கேட்கலாம். Na 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 na
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று வெண்தூதர்கள் பாடினார்கள். மண்ணிலே நாங்களும் பாலனை பாடுகிறோம் என்று பந்தல் விளை திருச்சபையினுடைய பாடகர் குழுவினர் மற்றும் ஒரு பாடலை தங்களுடைய பாடகர் குழுத்தினத்தை மையப்படுத்தி பாடுகின்றார்கள். இரவில் வானில் நட்சத்திரங்கள் மின்ன, பூவில் மனிதர்கள் ஆர்ப்பரிக்க, விண்ணில் தூதர்கள் வாழ்த்து பாட, இயேசு பாலனாய் அவதரித்தார் என்று இந்த இரவில் நாமும் பாலனாய் பிறந்த இயேசுவை தூரே தூரே வானில் என்ற பாடல் மூலமாய் பாடி வாழ்த்துவோமா?
இப்பொழுதும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை காலங்களில் நம்முடைய திருச்சபையில் தேவைப்படுகிற சிலருக்கு திருச்சபை சார்ந்து செய்யப்படுகிற சில எளிமையான உதவிகள் இப்பொழுது வழங்கப்படுகிறது. சபை செயலாளர் அவர்கள் பெயர்கள் வாசிக்கின்ற பொழுது வஸ்திரங்கள் அவர்களுக்கு இப்பொழுது பரிசாக வழங்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் நமது திருச்சபையை சார்ந்த ஏழைகளுக்கு துணிகள் வழங்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு பெயர் சொல்ல விரும்பாத 2 குடும்பத்தார் 12 துணிகளை வாங்கி வைத்துள்ளார்கள். ஒரு குடும்பத்தார் 10 சேலைகளும் 1 வேஷ்டியும் சற்றும், இன்னொரு குடும்பத்தார் 1 வேஷ்டியும் சற்றும் வாங்கி தந்துள்ளார்கள். இந்த 2 குடும்பத்தாரின் வாழ்விலும் அன்பும் அமைதியும் சாந்தமும் சமாதானமும் இரட்டிப்பான மகிழ்ச்சியும் இன்னும் அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் கடவுள் பரத்திலிருந்து கட்டளையிடுவாராக. இந்த 2 குடும்பத்தாருக்கும் பந்தலுளை திருச்சபையின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நமது திருச்சபையின் குடும்பங்களில் உள்ள உறுப்பினர்களில் பல்வேறு நபர்களை பரிசீலித்து சபைக்குழுவில் பரிசீலித்து அதில் 12 நபர்களை ஏகமனதாக தேர்வு செய்துள்ளோம். அவர்களின் பெயர்களை படிக்கும் பொழுது அவர்கள் முன்பாக வந்து துணிகளை பெற்று செல்லும்படி திருச்சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மரியாளின் நாரொரு சத்தத்தை கேட்டு அனைவரும் தாலாட்டு பாடி வணங்கினர். நாமும் அப்பாலனி ஆரிவன் ஆரிவன் ஆராரு தரணி தன் மடியில் என்ற பாடல் வழியாக பாடி வணங்குவோம்.
பிள்ளைகளுக்கு பரிசில் வழங்கப்படும். பெயர்களை வாசிக்கும் போது வந்து வாங்கி செல்லவும். சஞ்சமோள், இப்பொழுது சிறுவர் பாடகர் குழு பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. பெயர்களை வாசிக்கும் பொழுது பிள்ளைகள் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அபிநயா, அன்பிற்குரியவர்களே, இந்த அலங்காரங்களை பாடகர் குழு அங்கத்தினர்களே இந்த நாளிலே மிக அழகாக செய்து கொண்டார்கள். மீண்டும் ஒரு விசை கூட அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தி கொள்ளுகின்றோம். தொழுகையினுடைய நிறைவாக நாம் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். ஈசாயினுடைய அடிமர துளிராய், தாவீதனுடைய குலக்கொழுந்தாய், உன்னதத்தினுடைய மேன்மையை துறந்தவராய், மண்ணுலகை மீட்பதற்கு தந்தையால் அனுப்பப்பட்டவராய், மனுக்குலத்திற்கு மீட்பினை தருவதற்காய் இறங்கி வந்த எங்கள் நல்ல தந்தையே, கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆயத்த ஆராதனை தொழுகையிலே நாங்கள் பங்கேற்கின்றதான நல்ல வாய்ப்பினை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மன நிறைவோடும் மகிழ்வோடும் இத்தொழுகையிலே நாங்கள் பங்கேற்கின்றதான வாய்ப்பினை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் இப்படி ஓர் பண்டிகை தொழுகையிலே பங்கேற்போம் என்கின்றதான கேள்விகள் எழும்பின காலம் உண்டு என்பதை இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்தோம். ஆனாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் இம்மானுவேல், எங்களோடு இருப்பது நிமித்தமாக நாங்கள் இந்த உலகிலே எத்தீங்கிற்கும் அஞ்சாமல் உம்மாலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே உம்மை தொழுது கொள்கின்ற பாக்கியத்தை எங்கள் வாழ்விலே பெற்றிருக்கின்றோம். இந்த தொழுகையின் மூலமாக நாங்கள் உம்மை பிரியப்படுத்திக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். குறிப்பாக திருச்சபைக்கு தந்திருக்கிற அழகான பாடகர் குழுவினருக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாடகர் குழு இயக்குனர், அதில் அங்கத்துவம் வகிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும் உமக்கு பிரியமாக நீர் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இத்திருச்சபையினுடைய சபைக்குழு அங்கத்தினர்கள், இறை குடும்பங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்த தம்முடைய மகனையும் தம்முடைய மகனுடைய பணிவிடைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை அதிகாலை கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆராதனைக்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த வேளையில் எங்களை இயேசு பாலகனுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று இப்படி ஒரு பண்டிகை தொழுகையில் பங்கேற்பதற்கு
எங்களுக்கு வாய்ப்பு தந்தாரே என்று நம்முடைய பிள்ளைகள் முன்னாலே வந்து படைத்த ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, பை காணிக்கைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் இதற்கு மிகுதியான ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நிறைவாய் பெற்றுக்கொள்வார்களாக. உன் தூய கரங்களிலே எங்களை சமர்ப்பிக்கின்றோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானவருடைய ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும், திருச்சபை மக்களோடும், தேசத்தின் குடிகளோடும் இன்னும் வேண்டுமான சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.